வாழ்க வளமுடன். நான் உங்கள் விவசாயி தாய்சியனியை பேசுகிறேன். இன்று சுற்றுச்சூழல் தினம். இதற்கு வாழ்த்து கூறும் சூழலில் என் மனநிலையும் இல்லை, சூழலும் அப்படி இல்லை. இழந்த நேரத்தையும் இழந்த உயிரையும் வெளிப்படுத்திய வார்த்தைகளையும் திரும்ப பெற முடியாது என்று சொல்லுவார்கள். இன்றைய இந்த பூமி 450 கோடி ஆண்டுகளாக எவ்வளவு காலத்தை இழந்து எவ்வளவு உயிர்களை இழந்து கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தால் சூழலுக்கு எந்த வகையிலும் தீங்கு இழைப்போமா? இது ஒரு நாள் மட்டும் சொல்லப்படும் வெறும் சம்பிரதாய வாழ்த்தாக இருப்பதால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மனிதனும், ஏன் ஒவ்வொரு நாடும் உணர்ந்து திருந்த வேண்டிய ஒன்று. அப்படி உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்பட ஆரம்பித்தால் நிச்சயம் இந்த பூமியை சொர்க்கமாக மாற்றிவிடலாம். அடுத்த தலைமுறைக்கான அனைத்தையும் கெடுத்துவிட்டோம். வாழ்க்கையை ஒரு இயந்திரத்தனமாக மாற்றிவிட்டோம். அவர்கள் சுதந்திரமாக சுவாசிக்க மட்டுமாவது ஆக்சிஜனை விட்டு செல்வோம். பொன்வண்டுகள், மின்மினி பூச்சிகள், சில வண்ணத்து பூச்சிகள், சில வகை தட்டான்கள், ஆரா மீன்கள், ஐரை மீன்கள், மூக்கு மீன்கள், முழி மீன்கள், புருட்டி மீன்கள் போன்ற எண்ணற்ற உயிரினங்களை என் 50 வயது வாழ்க்கையிலேயே இழந்துவிட்டது எண்ணி மனம் வருந்துகிறேன். உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் 200 முதல் பல ஆயிரக்கணக்கான உயிர் வகைகளை இப்போதும் இழந்து கொண்டிருக்கிறோம். மற்ற உயிரினங்கள் இழப்பின் பாதிப்பு நாம் உடனே உணர முடியாது. ஆனால் தேனீக்கள் அழிவது பூமிக்கு வரப்போகும் பேராபத்து. அயல் மகரந்த சேர்க்கை பற்றி அறிந்த அறிவியல் அதற்கு காரணமான தேனீக்களை அழித்து கொண்டு இருக்கிறது. என் இளம் வயதில் ஒவ்வொரு புதர்களிலும் பார்த்த தேனடைகள் இன்று இல்லை. மனசாட்சி இல்லாத மனிதர்கள் பூக்கும் பருவத்திலும் நஞ்சு தெளித்து நம் உணவையும் தேனீக்கள் உணவையும் விஷமாக்கியதன் விளைவு. தேனீக்களும் அழிந்து வருகின்றன, நாமும் மருத்துவமனைகளில் அழிந்து வருகிறோம். ஒவ்வொரு உயிரும் இந்த பிரபஞ்சத்தின் சிறிய பகுதிதான் என்பதை எப்போது நாம் உணரப்போகிறோம்? வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். ஆம், விவசாயிகள் தெளித்த நஞ்சு அவனையும் அழிக்கிறது. என்னை பொறுத்த வரையில் விவசாயம் புனிதமானதுதான், நஞ்சு தெளிக்காத வரையில் மட்டுமே. இப்போது நாம் மாற்ற வேண்டியது பூச்சி மருந்து கம்பெனிகளையும் ஆட்சியாளர்களையும் அல்ல, ஒவ்வொரு விவசாயியையும். அயல் மகரந்த சேர்க்கையின் அவசியம் பற்றி அவர்களிடம் சொல்லுவோம். அவன் தேனை சுவைத்த பிறகாவது தேனீக்களின் வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவு கசப்புகள் என்று சொல்லுவோம். நஞ்சு தெளிப்பதால் தேனீக்களின் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு இறப்பதாக சொல்லப்படுவதை நாம் எடுத்துச் சொல்வோம். தமிழக அரசே, இனி தேன்பேட்டிகளுக்கு மானியம் வழங்க வேண்டிய அவசியமில்லை. தேனீக்களை தாங்கிய மரத்தின் உரிமையாளர்களுக்கு உங்கள் அன்பளிப்பை வழங்குங்கள். ஏனெனில் மனிதனுக்கு வீடு கட்டும் முறையை கற்றுக் கொடுத்த தேனீக்களுக்கு நீங்கள் வீடு கட்டி கொடுக்கும் அவசியமில்லை. அறுகோண அமைப்பை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்ததே தேனீக்கள் தான். தயவு செய்து அவைகளை காக்க ஒவ்வொருவரும் முயற்சி செய்யுங்கள். இயற்கை வழி வேளாண்மை செய்தால் எல்லா உயிர்களும் நம்மை சூழும், எல்லா உயிர்களும் நம்மை வணங்கும். விவசாயிகளே, அழகான மலர்களை உருவாக்கிய பிரம்மாக்களே, உங்களை வணங்கி கேட்கிறேன். உங்கள் மலர்கள் தேனீக்களுக்கு உணவு, அதில் தயவு செய்து விஷம் கலக்காதீர்கள். நஞ்சில்லா விவசாயம் செய்வோம். ஐயா நம்மாழ்வார் வழியில் பயணிப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காணொளி என் வீட்டுத் தோட்டத்தின்
ஒரு தென்னை மரத்தைச் சுற்றியுள்ள பகுதி. அதில் கடந்த வாரம் எனக்கு கிடைத்திருக்கும் ஒரு பொக்கிஷம், ஒரு தேனடையும் தேனீக்களும். இயற்கை விவசாயம் செய்தால் நிச்சயம் தேன்பெட்டி வைக்க வேண்டிய அவசியமில்லை. தேனீக்கள் தானாக வரும். இயற்கை விவசாயத்தில் தேனீக்களை கவரவும் முடியும், அதை பயன்படுத்தி உயரிய விளைச்சல் எடுக்கவும் முடியும். நஞ்சில்லா விவசாயத்தை முன்னெடுத்து தேன்களையும் வரும் தலைமுறையையும் காப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.